தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. விடுதலை 2 விடுதலை 1 கதை எதுல இருந்து முடிஞ்சிச்சோ அதுல இருந்து டைரக்டா ஸ்டார்ட் பண்றாங்க படத்தோட கதையை. வாத்தியார் யாரு, எதுக்காக இவ்வளவு கொலை, எதுக்காக போராட்டம், இது எல்லாத்துக்கான பதிலையும் இந்த படத்துல சொல்லியிருக்காரு வெற்றிமாறன். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. 90% கதை பாஸ்ட்லேயே வருதுங்க. அந்த பிளாஷ்பேக்ல வரக்கூடிய கென் கர்னாஸ் பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. அவர் பேசக்கூடிய டயலாக் ரொம்ப இன்டென்சிவா இருக்குங்க. என்னோட பேரை நான் தாண்டா சொல்லுவேன் அப்படிங்கிற டயலாக் வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு. கென் கர்னாஸ் வரக்கூடிய சீன் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 10 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா அவர் வரக்கூடிய அந்த 10 நிமிஷம் தான் டோட்டலா படத்தோட கதையை சொல்லியிருப்பாரு வெற்றிமாறன். அதுல இருந்து தான் விஜய் சேதுபதி எப்படி வாத்தியாரா மாறாருங்கிறதே நமக்கு காட்டியிருப்பாங்க. விடுதலை 1ல சூரி தான் அதிகமா இருப்பாரு ஸ்கிரீன்ல. ஆனா விடுதலை 2ல முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி சாம்ராஜ்யம் தான். அவர் வாத்தியாரா வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாங்க. அவர் எப்படி டீச்சரா இருந்து ஒரு கம்யூனிஸ்ட்ல நுழைஞ்சு ஒரு கட்சியில இணைஞ்சு அந்த கட்சியில எப்படி தொண்டனா இருந்து படிப்படியா வளர்ந்து வருகிறத ரொம்ப கேஷுவலா அவருக்கு உரித்தான ஸ்டைல இருக்கிறாரு. வழக்கமா வெற்றிமாறன் படத்துல வரக்கூடிய ஒரு கதையின் கருதாங்க. ஆதிக்க சமூகத்தினர், உயர்ந்த ஜாதிகள் பண்ணக்கூடிய அக்கிரமங்கள், அவருடைய கீழே இருக்கிற மக்களை எப்படி துன்புறுத்துறாங்க, எப்படி அடிமைப்படுத்துறாங்கிறத ரொம்ப உள்ள போயிட்டு சொல்லாம அதை மேலோட்டமா டச் பண்ணி நம்ம மனசுலையும் பதிய வைக்கிறாரு. இந்த பயத்தால தான் எங்களை பிரிவினைவாதிகள் பிரச்சாரம் பண்றீங்க. வழக்கமா அந்த ஜாதி, விவசாயம், ஒடுக்குமுறைன்னு சொன்னாவே நமக்கு கண்டிப்பா போர் அடிக்கும், அழுத்து போயிடும். ஆனா வெற்றிமாறன் படங்கள்ல இந்த மாதிரி சப்ஜெக்டை கொண்டு வந்தாலும் நமக்கு ரொம்ப வந்து போர் அடிக்காம ஓரளவுக்கு கன்வின்சிங்காவே கொடுப்பாரு. மஞ்சு வாரியர் வரக்கூடிய சீன் ரொம்ப அழகா இருக்கு. அந்த கேரக்டரே நல்லா இருக்குங்க. என்ன ஒரு சில சீன்ல அசுரன் மஞ்சு வாரியர் நமக்கு ஞாபகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் இடையிலான அந்த காதல் இருக்குல்லங்க. விஜய் சேதுபதி லவ் சொல்ல போவாரு. அதுல ஒரு 40 to 50 செகண்ட் வரக்கூடிய சீன் வந்து நமக்கே வெக்க வரும். நமக்கே அந்த சீன்ல கனெக்ட் ஆகி உள்ள போயிடும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாரு. இதே தான் ஆடுகளம் அண்ட் தென் அசுரன் படத்துலையும் பண்ணியிருப்பாங்க. இந்த லவ் போர்ஷன் நல்லாவே இருக்கும். ரெண்டு பேர்த்துக்கும் கெமிஸ்ட்ரியும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆடுகளம் கிஷோர் போலீஸ வரக்கூடிய அந்த சேட்டனுங்க பார்ட் 1ல எப்படி இரிட்டேட் பண்ணாரோ இதுல இரிட்டேட் பண்றாரு. முக்கியமா கடைசி 1 hour வரக்கூடிய டானாக்காரன் டைரக்டர் தமிழ் வந்து அந்த ரோலை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காரு. ராஜா சார் மியூசிக்ல பிஜிஎம் ஓகே ரகம் தான். ஆனால் பாடல் ரொம்ப அழகா இருக்கு. முக்கியமா தினமும் ஓ நினைப்பு பாட்டை தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளோ குளிர்ச்சியா இருக்குங்க. ஏதோ நேச்சரான ஒரு இயற்கை வளத்துக்குள்ள போனா எப்படி ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி இருக்கு. லிரிக்கும் அவரே தான் எழுதியிருக்காரு. 5 நிமிஷம் ஓடக்கூடிய பாட்டுல தெளிவான வரிகள் காதுக்கு கேக்குதுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமார் தாங்க, சரிங்களா. ஆனால் அந்தந்த சீனில் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் விஜய் சேதுபதி, படத்தோட ஹீரோயின் கிஷோர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தோழர்னு கூப்பிட்டு தான் பேசுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி சில இடத்துல ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி போதியா விடுங்க என்ன தோழர்ன்ட்டு அந்த மாதிரி சில சீன்லாம் படத்தில் வச்சிருக்காங்க. ஒரு 4-5 போலீஸ்க்கும் விஜய் சேதுபதிக்கு உண்டான ஒரு கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி போயிட்டு அவங்க கதையை கேட்பாங்க. ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அதை சூப்பராக பில்ட் பண்ணியிருப்பாங்க. சூரிய கதாபாத்திரம் பொறுத்த வரைக்கும் படத்தில் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான். ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்தந்த கொடுத்த கதாபாத்திரத்தை சூரி நீட்டாகவும் ரொம்ப செட்டிலாகவும் ப்ளே பண்ணியிருப்பாரு. வெற்றிமாறன் ஸ்டைல சில சீன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அது செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபியூ சீன்ஸ்லாம் இருக்கு. அது சீட் எட்ஜுக்கு கொண்டு போற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அந்த மாதிரிலாம் நம்மளை பரபரப்பா கடைசி ஒரு 1/2 hour வச்சிருக்காரு. நீங்க வெற்றிமாறன் படம் எடுத்திருக்காரு நினைச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்குடான்னு தோணும். ஆனா படத்தோட டைரக்டர் வெற்றிமாறன் கிடையாது, லைக் வேற யாரோ டைரக்டர் அப்படின்னா இந்த படம் எப்படிமா இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான படங்க. என்னங்கடா போட்டு இழுக்கிறீங்க, தோழருங்கிறீங்க, கம்யூனிஸ்டுங்கிறீங்க, உரிமைங்கிறீங்க, அந்த மாதிரி சில இதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் படத்தோட டைரக்டர் வெற்றிமாறனால அதை யாரும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரங்க, ஓகேங்களா. 2.5 மணி நேரம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாம். சில சீன்லாம் நமக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது, அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாம். அதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரிலாம் தோணுது. சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலிவேஷன் பண்ணி கொஞ்சம் ஷார்ப்பாக்கி அந்த விஷுவல் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணி ஸ்டேஜ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். மொத்தத்தில் இந்த விடுதலை 2 வந்து ஓகே ரகம் தாங்க. கண்டிப்பாக விடுதலை 3 கிடையாது, அதை நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இந்த படம் எப்படி இருக்கு உங்களோட ரேட்டிங் கண்டிப்பாக கொடுத்துட்டு போங்க. அதெல்லாம் டக்குன்னு தோணுச்சு பட்டுன்னு சொல்லிட்டேன். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. வளர்க்கிறதே என்ன தொலைக்கிறதே.